ஜேம்ஸ், சிறு குறு தொழில் தமிழ்நாடு கைத்தொழில் சங்கம் நீங்க எதிர்பார்த்தது என்ன கிடைத்திருக்கிறது? அதாவது மேடம், இந்த பட்ஜெட் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிவிட்டு பாக்கி அனைத்து விஷயங்களும் பின்னுக்கு தள்ளுவதில் தெளிவான பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுதான் இந்த பட்ஜெட்லேயும் நாங்கள் நடந்ததாக பார்க்குறோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனி மனித வருமான விலக்கு அளித்தது என்பது இந்தியா பெரும் பேசும் பொருளாக அதை மாற்றி, மற்றது இது டெவலப்மெண்ட்டு, மற்ற குறு சிறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி, அதற்கான என்ன வழிகாட்டல் இருக்குது இந்த பட்ஜெட்டில் என்று பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதில் நாங்கள் முதலாவது சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாமே ஒரே சமநிலைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் 50 இந்தியாவுக்கான சட்ட உரிமை கொண்டு வரும்போது 1450 பொருளுக்கு மேல் குடிசை தொழில் உற்பத்தி பொருள்னு ஒன்று இருந்தது. அப்போ நாடு பார்த்திங்கன்னா பெரும் வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டு அடைஞ்சிட்டு வந்தது. 91க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலகமயமாக்கத்தில் இந்த அரசாங்கம் போனதுக்கப்புறம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் யார் வேணாலும் எந்த தொழிலில் வேணாலும் ஈடுபடலாம், பெரிய நிறுவனங்கள் குறுந்தொழில் ஈடுபடலாம்னுக்கப்புறம் இந்த சிறு குறு தொழில் குடிசை தொழில்கள் அழிய தொடங்கிடுச்சு. அதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டிலையும் அதோட எதிரொலிக்குது. நாங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சமநிலையாக ஒரே சமநிலையை பெரிய நிறுவனங்களையும் குறுந்தொழிலும் பிரிக்க வேண்டும். இந்த குறுந்தொழில்கள் குறிப்பாக ஜாப் ஆர்டர் செய்பவர்களுக்கு 5% ஜிஎஸ்டி கொண்டு வாங்க நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஜாப் ஆர்டர் தான் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்கள் தெருவில் விற்க வரலது. ஒரு உற்பத்தி செய்கிற கம்பெனிக்கு அவங்க கொடுக்குற பொருளை மிஷினிங் பண்ணி கொடுக்குற தொழில். இன்றைக்கு வரைக்கும் இவங்க அதை ஏற்றுக்கொள்ள இந்த பட்ஜெட்டிலும் அந்த அறிவிப்பு சம்மந்தமாக எது இல்லைங்கிறது பெரிய எங்களுக்கு வேதனை கொடுக்கறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதே மாதிரி வட்டி சதவீதம் வங்கிகளில் ஏன் கேட்டிங்கன்னா, அந்த குறு வளர்ச்சி என்பது பணப்புழக்கம் ஏற்படுவது என்பது எல்லாமே நாட்டில் அதிகபட்சியான வேலை வாய்ப்புகள் கொடுக்கிற சிறு குறு தொழில் தான். இந்த தொழில்கள் வளர்ச்சி காண்பதற்கான ஒரு தனி நிதி ஒதுக்கீடு வேண்டும் கேட்டோம். வட்டி சதவீதத்தை இவங்க எங்களுக்கு 5% எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிற இயந்திரங்களுக்கு எல்லாம் கொடுங்கிற கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான அறிவிப்பு எதுவுமே இந்த பட்ஜெட்டில், கடந்த பட்ஜெட்டும் இல்லை, இந்த பட்ஜெட்டும் இல்லை. கடந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 22,000 கோடி ரூபா மொத்தமாகவே எம்எஸ்எம்இக்கு இவங்க ஒதுக்கீடு செய்த நிதி மத்திய அரசாங்கம். இந்த ஆண்டு இது வரைக்கும் எவ்வளோன்னு ஒன்றும் அறிவிக்கப்படலை. நீ என்ன இப்போ எப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல அதில். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த தொழில்துறை 30 ஜிடிபி வரைக்கும் நாங்கள் உற்பத்தி துறையை நாங்கள் கொடுக்குறோமே, எங்களுக்கு அதில் 1% நிதி ஒதுக்கீடு செஞ்சாலே இந்த எம்எஸ்எம்இ செக்டார் வளர்ச்சிக்கான வழிகாட்டும்னோம். அது சம்பந்தமாகவும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் அவங்க செய்யவில்லை. அதுபோல் பார்த்திங்கன்னா, பெரும் நிறுவனங்களுக்கான பட்ஜெட்டாக தான் நான் இதை பார்க்குற வழியே குறு சிறு தொழிலுக்கான பட்ஜெட்டாக பார்க்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சர்பாஸ் சட்டம்னு ஒன்று இருக்குங்க. வங்கிகள் பார்த்திங்கன்னா, ஒரு வங்கியில் கடன் வாங்குகின்ற சிறு குறு தொழில் முனைவர்கள் இது நம்ம 3 மாதம் செலுத்தவில்லை என்றால் உடனே இந்த சட்டத்தின்படி அவருடைய சொத்துக்கள், அவருடைய இயந்திரங்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் வங்கிகள் அரசு காட்டியிருக்கிற வழிகாட்டல் பிரகாரம் இறங்கிடுறாங்க, ரிசர்வ் பேங்கோடைய வழிகாட்டல். ஆனால் அது 180 நாட்களாக இருந்தது. அது இவங்க 90 நாளாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதிலேருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க கேட்டிருக்கிறோம். அதை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, மேடம் பார்த்திங்கன்னா நம்ம நிதியமைச்சர் கோவைக்கு அடிக்கடி வருகை தந்து எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக கோயம்புத்தூர் தொழில் மேலே இருந்தாங்க. வரும்போதெல்லாம் நேரடியாக அவங்கள்ட்ட பல முறை முறையிட்டோம். அந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கக்கூடிய வங்கி சதவீதத்தில் வட்டி சதவீதம் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் இந்த எம்எஸ்எம்இ செக்டரில், அது குறிப்பாக குறு சிறு தொழிலை பற்றி அவர்கள் பார்க்கவில்லை என்று எங்களுக்கு பெரிய நெருக்கடி உருவாக்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்டியில் நம்ம கலெக்ட் பண்ணி செலுத்துவதில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. காது கொடுத்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு வட்டி வீதத்தில் பார்த்திங்கன்னா கந்து வட்டிக்காரன், மீட்டர் வட்டிக்காரன், இப்படி பல வித வட்டி இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்திங்கன்னா மீட்டர் வட்டியோட மோசமான வட்டி வீதத்தில் வட்டிக்கார மாதிரி எங்களை தொழில் முனைவோர்கள் நெருக்கக்கூடிய நெருக்கடிகளாக இருக்கிறது. இதெல்லாம் பல முறைகள் எடுத்து சொல்லி இன்று வரைக்கும் தீர்வு கிடைக்காமல் குறு சிறு தொழில்கள் வளர்ச்சிக்காக 5 ஆண்டு திட்டம் சொல்லி இப்போ ஒன்று அறிவிச்சிருக்கிற 5 லட்சம் தொழில்கள் முன்னேற்றத்துக்காக எங்களை பொறுத்த வரைக்கும் குறு சிறு தொழில்களுடைய வளர்ச்சிக்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் யதார்த்தமாக இல்லை என்பதால் நிதர்சன உண்மை என்று சொல்லிக்கிறேன். ஜேம்ஸ், அதாவது இந்த
சிறு குறு தொழில்களுக்கு தான் அந்த புதிய திட்டம் இந்தியன் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸை மையமாக வைத்து கேட்டலிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், எம்எஸ்எம்இ அண்ட் லார்ஜ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பலன் அளிக்குமா? அதாவதுங்க, அறிவிப்புலாம் கேட்குறதுக்கு நல்லதாங்க இருக்குது மேடம். தொடர்ந்து நாங்களும் பார்க்குறோம். பல்வேறு அறிவிப்புகள் ஒவ்வொரு பட்ஜெட்டுகளை வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பம், நடைமுறையில் அது வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குறு சிறு தொழில் கிடைக்கிறதில்லைங்கிறத யதார்த்தமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்க மேடம். இப்போ 2 விஷயம் நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேங்க மேடம். தொழில் புதிதாக வருபவர்கள் ஒரு சாரார், ஏற்கனவே தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க இன்னொரு சாரார். இப்போ வருபவர்களை ஊக்குவிக்கணும், இந்த ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களை ஊக்குவிக்கணும். அதுதான் ஒரு அரசோடைய வழிகாட்டுதலாக இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற இந்த தொழில் இருப்பவர்களுக்கான வழிகாட்டல் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் காட்டுவார்கள், அதுக்கான அறிவிப்பு மட்டும் இது வரைக்கும் இல்லைங்கிறத யதார்த்தம் உண்மைங்க. இதை தான் நாங்கள் மறுபடியும் நினைவூட்டிகிட்டே இருக்கிறோம். இருக்கிற செயல்படுகின்ற தொழில்துறைகளுக்கு என்ன அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. புதிய அறிவிப்புகள் விதவிதமாக அறிவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு வகையில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற தொழில்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என்ன, இந்த தொழில்கள் நாங்கள் முன்னேற்றுவதற்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழிகாட்டல் என்ன, எதுவுமே இல்லைங்கிறது தான் எங்களுடைய அனுபவத்தில் எங்களுக்கு கிடைச்சது உண்மைங்க. மேடம் பேசும்போது சொன்னாங்க இல்லைங்களா, ராதாகிருஷ்ணன் மேடம், அவங்க பார்த்தீங்கன்னா சர்பாஸ் சட்டம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, அதே போல் வங்கியில் வட்டி விகிதங்கள் எதிராக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மிஷினரி வாங்குறதுக்கு வந்து 25% மானியம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. நாங்கள் வாங்கக்கூடிய மிஷினரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 15% தந்துட்டு இருந்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க. அது திருப்பி கொடுங்க கேட்டுட்டு இது வரைக்கும் தரலை. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்க. எந்த விதமான மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு எந்த விதமான அறிவிப்பும் எந்த வித சப்போர்ட்டும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஒவ்வொரு பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறோம், கிடைக்கல. அது கிடைக்கணும். அது எப்படி நாங்கள் யூட்டிலைசேஷன் பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி வங்கியில் நண்பர் பேசும்போது சொன்னார், வட்டி விகிதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது என்று. அது வந்து வேறு செட் ஆகுது. தொழில்துறைக்கான வட்டி விகிதங்கள் 11.5 12.2 வந்து சராசரி வருது. இப்போ எங்களுக்கு இந்த 5% ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போடணும், அதை மேலே ஏற்கனவே டெவலப்மெண்ட் விஸ்தரிப்பு பண்ணணும்னு கேட்குறோம். அதுக்கான இந்த சட்டமும் இவங்க வந்து கொண்டு வரல. இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்கனவே இயங்குகின்ற தொழில் முனைவோர்களுக்கான எந்த விதமான எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறது திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு எது தரலைங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேங்க மேடம்.